வணக்கம். இது தமிழ் டைலாக் 2.0. இன்னைக்கு எபிசோட் ரொம்ப நிறைவாக இருந்தது, இல்லை சிறப்பாக இருந்தது. கிளைமேக்ஸ்லாம் ஆரம்பம் தான் பயங்கர ஷாக்காக இருந்தது. நான் அந்த கார்டன் ஏரியாவில் அந்த விஷால் வந்து பேசிகிட்டு இருந்தார்ல அந்த ஃப்ரைடே எபிசோடில், அன்ஷிதா மேலே தோளில் கை போட்டுக்கிட்டு, அதை பார்த்துட்டு நம்ம ஆல்ரெடி வீடியோவில் பேசியிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. பரவாயில்லையே, அதெல்லாம் கட் பண்ணி தூக்காமல் அழகாக வச்சுட்டாங்க. இங்கே வந்து அர்ணவ் பாவம், அர்ணவை தான் பேசுகிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இருந்து அவர் வந்து இவங்களை ட்ரீட் பண்ணது வந்து ரொம்ப தப்பாக இருந்து தான். அது எப்போ புரிஞ்சுது அப்படின்னா, ட்ரீட் பண்ணும்போது புரியல. இன்னொருத்தரை அர்ச்சனாவை அருண் எப்படி நடத்துகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இவங்கள ட்ரீட் பண்ணது வந்து மோசமாக இருந்தது தான். இது என்ன லாஜிக்னு தெரியல. அர்ச்சனா ஒன்றே இப்போ அவர் கேட்பார்ல, அப்போ அர்ச்சனா மாதிரி நீ நடந்துக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டார்னா, இப்போ கேட்குறதுக்கோ சொல்கிறதுக்கோ ஆள் இல்லை உள்ள. ஆனால் வெளியே நிச்சயமாக இன்டர்வியூ எடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். வரும், இப்போ தான் ஆரம்பித்து விட்டுருக்குறாங்கல்ல. ஏடா தர்ஷிகா பேசும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா உன் பாசத்தை காட்டு, ஆனால் லவ்வு இதெல்லாம் வந்து வெளியே வேறு இடத்துல பார்க்கணும், ஆனால் எமோஷன்லாம் கண்ட்ரோல் பண்ண வேணாம், நீ காட்டு 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 அப்படின்னு சொல்லிட்டு அந்த காட்டு காட்டிட்டு கடைசியில் எல்லாம் பாசம் ஜென்யூனு அப்படின்லாம் உருட்டினார்ல. இங்கேயும் பார்த்தீங்கன்னா அதான் உருட்டுறாரு. ஜென்யூன் ஜென்யூன் அப்படின்னு சொல்லிக்க வேண்டியது தான். எவன்லாம் டுபாக் ஒரு ஃபேக்காக இருக்கிறானோ அவன்லாம் முதல்ல இந்த வார்த்தையை சொல்லிடுறான்ல. ஏன்னா அவனுக்கே தோணும் போல இருக்கு, இது ஜென்யூனா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருவாங்களோ அப்படிங்கிற அந்த டவுட் வர்றதுனால தானே ஜென்யூன் ஜென்யூன் அப்படிங்கிறாரு. இப்போ தர்ஷிகா வந்து விஷால் கிட்ட சொன்ன சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இவர் வந்து இங்கே அன்ஷிதா கிட்ட சொல்லிட்டுருக்குற அப்படி. அதை பார்த்தே நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டோம். இவன் இங்கே முன்னாடியே நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம்ல, ஒரு பக்கம் தர்ஷிகா இன்னொரு பக்கம் அன்ஷிதா அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தோம்ல. இப்போ வந்துருச்சா கடைசியில் ஓப்பனாக இவங்க வந்து ஓடி போயிட்டு அருண் ப்ரோ அந்த டாஸ்க்லேயே வந்து காமெடியாக இருக்கும். செங்கல் டாஸ்க்னு நினைக்கிறேன். அந்த கோட்டையை பிரித்து எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கும்போது கல்ல டேய் டேய் டே அருண் ப்ரோ அப்படின்லாம் கத்திருப்பாங்க. டே அருண் ப்ரோவா, அந்த அருண் ப்ரோ கிட்ட போயிட்டு லவ் பண்ணுறானா அப்படின்லாம் கேட்க, அது எனக்கு தெரில. ஆனால் லவ் நடந்தா உங்கள் ரெண்டு பேருக்கும் நடந்தா அதை நான் பொங்கல் மாதிரி தீபாவளி மாதிரி நான் செலிப்ரேட் பண்ணுவேன், சீரியல் கேங்கு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணுறாங்கல்ல. இப்போ தாங்க சொல்லணும் அந்த அர்ணவ் வந்து டே ஜால்ராஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் போட்டு மண்டையை கழுவிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதே போல் இது ஒன்றும் புதுசுலாம் கிடையாது. இப்போ அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க, இதெல்லாம் முன்னாடியே நம்ம கெஸ் பண்ணது தானே, இது தப்பாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொன்னது தானே. ஆர்ஜே ஆனந்தி பவித்ராலாம் அப்போவே கேட்டாங்கல்ல, சும்மா வந்து கேட்டிருப்பாங்க, இல்லைம்மா நீ பொசசிவ் ஆகுறம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கல்ல தர்ஷிகா இருக்கும்போது. அப்போ அப்படியெல்லாம் கிடையாது அப்படின்னு சொன்னவங்க தான் இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு அப்படியே பூரிச்சு போகிறாங்க உள்ள. அந்த பக்கம் டாட்டா பாய் பாய் சொல்லிருவாங்களாம் போன உடனே. அந்த பக்கம் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியே கொடுக்க மாட்டாங்களாம் பேசுறதுக்கு. அதெல்லாம் வேணாம் தூக்கி போடு அப்படின்னு சொல்லிட்டு இவர் விஷால் வேற சொல்கிறா அப்படி. லைஃப்பில் என்ன நடந்தாலும் நான் கூட இருப்பேன் அப்படின்லாம் சொல்லிருக்கா அப்படி. இதெல்லாம் பார்க்கும்போது தான் பயங்கரமாக வயிறு எரியும். யாருக்கு? தர்ஷிகாவுக்கு. எவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, எப்படியெல்லாம் வந்திருக்க வேண்டிய ஆள், இப்படி இந்த மாதிரி ஒரு டுபாகூரை நம்பி மொத்தமாக விட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே ஃபீல் பண்ணி இன்டர்வியூலாம் பேசின மாதிரி பார்த்தோம் நம்ம. இப்போ ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க இந்த எபிசோட் பார்த்ததுக்கப்புறமா. இவ்வளவு மோசமானவனால நீ இப்படி மொக்கையாவனா ஏமாந்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அப்படியே அப்பட்டமாக தெரியுது இல்லை, இதில் வந்து ஃபேமிலி மாதிரி உன் கண்ணில் வந்து அந்த ஃபீல் தெரியுது அப்படின்லாம் அருண் உருட்டும் போது கரெக்டாக ராணவ் வந்து ஒரு சம்பவம் பண்ணால, நல்லா இருந்துச்சு இல்லை அது. எல்லார்கிட்டையும் இதே டைலாக் தான் சொல்லிருக்கிறேன் அப்படி அப்படின்னு. இதுதான் இப்போ விஜய் வந்து ஒரு இடத்துல சொன்னார்ல, மாக்கிங் அருண் வந்து வேணாம் அதை விட்டுருங்க அப்படின்னு. அதே போல் இந்த மாதிரி உருட்டுற அருணும் வேணாம். அந்த அருண் இல்லாமல் இருந்தால் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும், அருணுக்கு நல்லது. நம்ம ஒன்றும் வாழ்நாள் ஃபுல்லாக பார்த்துட்டு இருக்க போகிறது இல்லை, இன்னும் கொஞ்ச நாள் தானே. ஸோ அது நமக்கு நல்லது அப்படிங்கிறத விட அருணுக்கு நல்லது. இந்த மாதிரிலாம் உருட்டாமல் இருக்கிறது, நெஞ்ச நக்கிற இந்த மாதிரி வசனங்கள்லாம் பேசாமல் இருக்கிறது ரொம்ப, அது என்ன சொல்கிறது, கிரிஞ்சா அப்படின்வாங்கள்ல, அந்த மாதிரி தான் இருந்தது எல்லாம் பார்க்குறதுக்கு. ஸோ லவ்வை வந்து இப்போ டிக்ளேர் பண்ணியிருக்கிறாங்க. டிக்ளேர் இவ்வளோ நாளும் அதுதானே. அதனால தானே மற்ற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஏ பவி ஏ ஜாக்லின், இந்த பக்கம் அன்சி அசின் அசின்னு அவர் கண் வழியாக பார்த்தா தான் அசினா தெரிவாங்க போல இருக்கு. நமக்கு அப்படி தெரில, ஃபுல்லாக வன்மமாக தான் தெரியுறாங்க. இன்னைக்கு போட்டாங்க பாருங்கள், அதுக்கப்புறம் ஜெஃப்ரி எவிக்ஷனில் ரொம்ப ஹெவியாக ட்ராமா இருக்கும்னு நினச்சேன். அதே போல் தான் ஆரம்பித்தாங்க, முடிச்சுட்டு அம்மா மாதிரி அப்படின்லாம் சொல்லிக்க வேண்டியது தானே.
ஏன்னா பார்த்த பதிவுகள்லாம் இருக்குல்ல, என்ன பேசின பேச்சுகள்லாம் இப்போ அதெல்லாம் மாறிடும். ஒரு வார்த்தையில் ஒரு உருட்டில் அப்படி தான் இவங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க. இப்போ குறும்படம் இன்னொன்று நம்ம எப்போதுலேருந்து கேட்டுக்கிட்டு இருக்கோம். எங்கே வந்து குறும்படம் போடுறாங்க பாருங்கள். சீக்ரெட் டாஸ்கே குறும்படம் போடாமல் தீபக் வாயால் குறும்படம் போட வச்சாரு அந்த டைரக்டர், ஷோ டைரக்டர். நம்ம விஜய்ஸை திட்டிகிட்டு இருந்தோம். கடைசியில் விஜய்ஸே வந்து ஓப்பனாக சொல்லிட்டார், நானும் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன், இவங்க போட மாட்டுறாங்க அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா குறும்படத்தை எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டிருக்காரு ஃப்ரீ டாஸ்கில். நல்லா தான் இருந்து. அதில் சில மொமெண்ட்லாம் நான் பார்க்கல, பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. அப்புறம் அந்த கான்வர்சேஷனில் எனக்கு ரொம்ப பிடிச்சது பார்த்திங்கன்னா மஞ்சரி அவங்க பையன் அம்மாவை டெவிலாக பார்க்கும்போது பயந்துட்டியா அப்படின்னு கேட்கும்போது, அதெல்லாம் இல்லை, நீ அம்மா அப்படின்னால. இந்த ஆரண்ய காண்டம் படத்தில் அந்த டைலாக் வரும், கிளைமேக்ஸில் இருக்கும்னு நினைக்கிறேன். அங்கே வந்து பசுபதி வந்து அந்த சின்ன பையன்கிட்ட கேட்பார், உனக்கு உங்கள் அப்பாவை ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு. அப்படின்லாம் இல்லை, ஆனால் அவர் எங்கள் அப்பா அப்படின்னு அந்த பையன் சொல்லுவான்ல, அதோடைய இன்னொரு வெர்ஷன், பெட்டர் வெர்ஷன் இல்லை ரியல் வெர்ஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். ரொம்ப சூப்பராக இருந்தது அது பார்க்குறதுக்கே. அடுத்து முத்துக்குமரனை பற்றி பேசும்போது அவங்க அம்மா அறிவாளியாக வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க அப்படிங்கிறது. இந்த கிளாப் வந்து எங்கள் அப்பா அம்மா கொடுக்குறேன்னு போது அப்படியெல்லாம் இல்லை, நான் உங்களுக்கு தான் கொடுக்குறோம் நாங்கள் அப்படின்னு சொன்னது. கிளாப் சத்தம் எல்லாமே சூப்பராக இருந்தது. முத்துக்குமரன் அவருடைய உழைப்பு தான், ஏற்கனவே உழைச்ச உழைப்பு தான் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து நிப்பாட்டிருக்கு. இதில் வந்து இன்னும் நீங்கள் பெரிய இடத்துக்கு போகணும் அப்படின்லாம் விஜய் பாராட்டுறாரு. இப்போ கிளைமேக்ஸில் ஜெஃப்ரி வந்து எவிக்ட் ஆகும்போது முத்துக்குமரன் ஒன்று சொன்னார். என்ன சொன்னார்? உன் வெற்றி கிடையாது, அது பல பேருடைய வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு அதை சொன்னார். அது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட். அதுக்கு வந்து விஜேஎஸ் அங்கே எதுவும் சொல்லாமல் வெளியே வந்து கவுண்டர் கொடுக்குறாருல்ல. முதல்ல விடுதலை படம் 2 அவங்களே பார்த்துட்டாங்க உள்ளே இருக்கவங்களே, நான் இன்னும் பார்க்கல. அதை பார்க்கும்போது தான் எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்தது. அப்புறம் அது புரட்சி பயங்கரமாக இருந்தது, தேவையானதை பிடிச்ச மாதிரி கொடுக்குறாரு அப்படின்லாம் முத்து மஞ்சரிலாம் சொல்லியிருந்தாங்கல்ல, அதெல்லாம் சூப்பர் ரிவ்யூ தான். இப்போ விஜேஎஸ் எந்த அளவு புரிஞ்சு வச்சிருக்காருன்னு தான் நமக்கு புரியல. அவ்வளவு அழகாக இடதுசாரி அரசியலை எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்க முடியுது. முதல் பாகம் பார்த்ததில் இது இந்த பக்கம் தான் போகுது அப்படின்னு. அந்த பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டை அவர் வச்சது வந்து கரெக்டு, முத்து வச்சது. அதுக்கு இவர் கவுண்டர் என்ன கொடுக்குறாருன்னா, உன் வெற்றி மட்டும் கிடையாது, எல்லாருடைய வெற்றியும் முக்கியமே அப்படிங்கிறாரு. அப்படி கிடையாது. சிலருடைய வெற்றி, எல்லாருடைய வெற்றி முக்கியம்தான், ஆனால் சிலருடைய வெற்றி வந்து ரொம்ப முக்கியம். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் அந்த பொலிட்டிக்கல். சும்மா வந்து மேலோட்டமாக விஜேஎஸ் வந்து ஏதோ பொறுப்பு இல்லை தனியாக பார்க்குறாங்க அப்படின்லாம் சொல்லிட்டுருக்காரு. அதெல்லாம் ஏன் இந்த வார்த்தையெல்லாம் பேசினாருன்னா எனக்கு புரியவே இல்லை. இப்படி பேசுகிறதுனால சார் நீங்கள் இன்னும் படிக்கணும் போல இருக்குது சார், கற்றுக்கணும் போல இருக்குது சார் அப்படின்னு தான் நமக்கு சொல்ல தோணுது. ஏன்னா அது தனியாக ஒதுக்குறது இல்லை, தனியாக இருக்கிறவனை தட்டி மேலே தூக்குறதுக்கான ஒரு வாய்ப்பு இல்லை முயற்சி அது. அப்படி என் வெற்றி என்னுடைய வெற்றி மட்டும் கிடையாது அப்படின்னு நினைக்கிறதுனால தான் முத்துக்குமரனாக இருக்கிறாரு. இல்லைன்னா அவரும் ஜெஃப்ரி மாதிரி இருந்திருப்பார்ல, அங்கே போய் ஸ்டாண்டாகவே சுற்றிட்டு இருந்திருப்பார்ல, அதெல்லாம் பெருசாக எதுவுமே எடுத்துகிட்டு இருக்க மாட்டார்ல. மற்றவங்கெல்லாம் பரிதாபப்பட்டு ஏதாவது ஒன்று சொல்லிடுவாங்க, கடைசி நேரத்தில் வந்து நான் கேம் ஆட்டேன் இல்லை என்டர்டெயின் பண்ணிட்டேன் அப்படின்னு ஏதாவது உருட்டிட்டு போயிடலாம்ல. அது சொன்னது என்ன சென்ஸில் சொன்னாங்கன்றதை தாண்டி இவர் வேறு மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டார் விஜேஎஸ். இது தேவையில்லை. இப்படி பண்ணுறதுனால விஜேஎஸ் ரொம்ப டம்மியாக தெரிகிறாரு. இதில் முத்துக்குமரன் வந்து அவங்க அம்மா பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னார்ல, என்னையும் வந்து அறிவாளியாக வளர்த்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொன்னார்ல. நீங்கள் கடைசியாக பேசும்போது அது கரெக்டு தான். ஃபஸ்ட்டு சொல்லும்போது அது நகைச்சுவாக சொல்கிறாரு, இவருக்கும் எல்லாம் தெரியும் அப்படின்னு தான் தோணுச்சு. கடைசியாக வந்து இவர் வந்து ஜெஃப்ரியை தேத்துறேன் அப்படிங்கிறதுக்காக டேமேஜ் கண்ட்ரோல், இது ஒரு டேமேஜ் கண்ட்ரோல் தான். வெளியே தம்பிக்கு டேமேஜ் ஆகிடுச்சு, அதை ஒரு மாதிரி பூசி முழுகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பூசிட்டார். ரொம்ப பூசுனால்தான் இல்லை சில எடிட்டட் வெர்ஷன் மட்டும் பார்த்துட்டு வந்து இப்படி பேசுகிறாரான்னு தெரில. ரொம்ப பூசுறதை பார்க்கும்போது நிச்சயமாக டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னு தான் பண்ணுறாரு, அது நல்லா தெரியுது. ஆனால் ரொம்ப பண்ணி என்ன பிரயோஜனம்? இப்போது தனியாக வந்தாலும் ஏன் பார்க்கணும் வெற்றியை, எல்லாருடைய வெற்றியும் முக்கியம் அப்படிங்கிறாரு. இப்போ இவரே தனியாக தானே பார்த்துட்டு இருக்காரு. எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், எல்லாருமே செல்லங்கள் தான், எனக்கு ரொம்ப இந்த செல்லத்தை பிடிக்கும், நீ வந்து நல்லா ஜெயிப்ப, நீ கண்டிப்பாக ஜெயிப்ப, நான் வந்து உன் கூட வருவேன், நீ என்னை வந்து பார்க்கணும், இப்படியெல்லாம் ரொம்ப தனியாக நீங்கள் பார்க்குறதுனால தான் நான் சொல்லிட்டு இருக்கிறீங்க. இந்த பார்க்குற விஷயம் வேணாம், அவங்கிட்ட அந்த சிந்தனையை விதைக்கணும். உன் வெற்றி மட்டும் கிடையாதுடா, அது பல பேருடைய வெற்றிடா, நீ ஜெயிச்சே ஆகணும்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிந்தனையை விதைச்சா போதும். அதான் மற்றதெல்லாம் அவனாக பார்த்துப்பான். அந்த சிந்தனை இல்லாதனால்தான் அவன் பாட்டுன்னு ஒரு மாதிரி சுற்றிக்கிட்டு இருந்தா. அப்படி அதை வந்து ரொம்ப சாதாரணமாலாம் என்னால் அதை கடந்து போக முடியல. ஏன்னா ஏற்கனவே 2 பேர் வந்து தப்பாக விளையாடி இருக்கிறான், ஒன்று செட் பண்ணியிருக்கிறான், ஒருத்தன் தடவல் மன்னன், ஒருத்தன் காஜின் பேர் வாங்கிட்டு போயிருக்கிறான். இவர் 3ஆவதாக போகிறவர் பார்த்தீங்கன்னா அதை விட அதிகமாக பண்ணுவாராம்.
ஜம்ப் பண்ணி இடுப்புலெல்லாம் உட்காரு வராங்க. எப்போ பாரு ஸ்டாண்டு மாதிரி சுற்றிக்கிட்டு இருப்பார். அது படுக்கும் போதாக இருந்தாலும் சரி, இல்லை நடக்கும் போதாக இருந்தாலும் சரி, உட்காந்துட்டு இருக்கும் போதாக இருந்தாலும் சரி, எப்போவுமே இதே தான். இதில் எங்கே கேம் மிஸ் ஆச்சு? கமல் சார் வந்து அசல் வந்து சொல்லியிருப்பா அப்படி. ஃபஸ்ட்டு வெளியே போகும்போது நான் என்ன பண்ணேன், நான் என்ன செய்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல கமல் சார் சொல்லியிருப்பார். நான் என்ன செய்தேன் அப்படின்லாம் கேட்குறாரு. வெளியே போயிட்டு உங்கள் நண்பர்கள்கிட்ட கேளுங்க சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அந்த மாதிரியான ஒரு அட்வைஸ் தான் இவனுக்கு கொடுக்கணும். போய் அம்மா கிட்ட பேசு அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கொஞ்சம் கவர் பண்ணுற மாதிரி திரும்ப திரும்ப ஒரு 10 முறை சொல்லிட்டுருப்பாருன்னு நினைக்கிறேன். அம்மா நல்லா பேசுகிறாங்க, நீ அம்மா கிட்ட பேசுன்னு நண்பர்கள் புரிய வைக்கணும். இவர் முதல் தப்புன்னு சொன்னால் தானே அவங்க புரிய வைப்பாங்க. இல்லை நீங்கள் தப்புன்னு கூட சொல்ல வேணாம், எங்கே தப்பாச்சுன்னு சொல்லிட்டு வெளியே போய் கேளு, இல்லை வெளியே போய் பாரு அப்படின்னு சொல்லணும்ல. அதையும் சொல்ல. இப்படி வந்து இவர் தனித்தனியாக பார்த்துட்டு இவர் ரொம்ப உள்ள ஃபேவரட்டிசம் எப்படி பார்த்தாங்களோ அந்த மாதிரி இவரும் பார்க்குறாருல்ல. 12 வாரத்தில் மொத்தமாக 4 வாரம் தான் வந்திருக்கான் பொழுது நாமினேஷனில். இல்லை இவ்வளோ ஜம்ப் பண்ணி கவர் பண்ணி நின்ட்டா அப்படி. இப்போ அதை ஒருத்தவங்க சொல்லிட்டாங்கன்னா கோவம் வருதான் இவருக்கு. ஜாக்லின் சொன்னது வந்து, ஆனால் இவர் ஜாக்லினை பற்றி என்னெல்லாம் சொல்லியிருக்காரு, அவர் என்ன வேணால் சொல்லுவார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்படி கிடையாது, நான் யாரையும் யூஸ் பண்ணிக்கலன்னா அப்போ பண்ணதெல்லாம் என்ன, யார் உன் டூப்பா பண்ணிட்டு இருந்தாங்க அங்கே. மோசமான கேம் இல்லை ஆனது ஃபுல்லாக. உள்ளே நடந்துக்கிற விஷயத்துக்கு மட்டும் இல்லைங்க, அதாவது கேமில் மட்டும் இல்லைங்க, நடந்துக்கிட்ட விஷயத்துக்கும் ரெட் கார்டை கொடுக்கணும் தம்பிக்கு. ஏன்னா அவ்வளோ மோசமாக தான் நடந்துகிட்டு இருக்கு. அப்படி ஃபோக்கஸ் ஃபுல்லாக வேறு இடத்துல தானே இருந்தது. இதில் ஸ்டாண்ட் ஆக்கி வச்சுட்டு பவித்ரா உஷாராயிட்டாங்களான்னு தெரில. இப்போ பவித்ராவும் அப்படி தான் போவார். பவித்ராவும் ஒரு ட்ராமா பண்ண போகிறாங்க, ஹை ட்ராமா அப்படின்னு பார்த்தேன். அப்படி எதுவும் பெருசாக பண்ணல அவங்க. உஷாராயிட்டாங்களான்னு தெரில. ஏன்னா அவங்க வரையும் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டா தம்பி எடுத்துகிட்டு போயிட்டார்ல. 2 விஷயம் நடந்ததுக்கு அப்புறமா எப்படா 3ஆவது சீசனில் உனக்கு பண்ண வருது? அந்த அளவுக்கு மெச்சூரிட்டி இல்லாதால கிடையாது. அவனுக்கு தெளிவாக தெரியுது. இப்போ கூட சொல்கிறான் பாருங்க, ஒரு இடத்துல வாய் விட்டான்ல, இந்த முறை நான் சௌந்தர்யா பக்கத்தில் உட்காந்துருந்தேன்னா நான் எவிக்ட் ஆகிருக்க மாட்டேன் அப்படின்னு. சௌந்தர்யா நாமினேஷனில் இல்லை. ஸோ சௌந்தர்யா பக்கத்தில் இல்லை, சௌந்தர்யா கூட ஸ்டாண்டை ரொம்ப நாள் சுற்றி இருந்தோம்னா அப்போ நம்ம சௌந்தர்யா ஓட்டெல்லாம் நமக்கு வந்திருக்கும். ஏற்கனவே ஒரு முறை வந்தது அதே போல் வந்திருக்கும், நம்ம எஸ்கேப் ஆகிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அதனால தான் இவன் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். யூஸ் பண்ணிக்கிட்டதை வந்து அவங்க கண்டுபிடிச்சி வெளியே வச்சிட்டாங்கல்ல. அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் அப்படியெல்லாம் கிடையாது. அன்ஷிதா கூட தான் சொல்கிறாங்க நான் ரொம்ப ஏஞ்சல் அப்படின்னு. அப்படியெல்லாம் தெரியலையே, ஃபுல் நெகட்டிவ் தானே இருக்குது. இவங்க மற்றவங்கள பார்த்து ஃபுல் நெகட்டிவ்ன்றாங்க, அந்த பக்கம் தான் ஃபுல் நெகட்டிவ் இருக்குது. இன்றைக்கி பார்க்கும்போதும் தெரில. இதை தான் முன்னாடியே சொன்னாங்கல்ல ஆர்ஜே ஆனந்த் எல்லாரும், இந்த மாதிரி ஒன்று இருக்குது பொசசிவாக ஃபீல் பண்ணுறா அப்படின்னு. அன்றைக்கெல்லாம் இல்லைன்னு உருட்டிட்டு இப்போ தெரியுதில்ல எங்கே வந்திருக்கு அப்படின்னு. ஸோ இவருக்கு வந்து இவ்வளோலாம் பார்க்க தேவையில்லை. அப்போனா அசலும் நிக்சனும் மட்டும் என்ன பாவம் பண்ணாங்க, என்ன அவங்களுக்கு மட்டும் என்ன, இவர் மட்டும் ஒரே விஷயத்த பண்ணுவாங்களாம், இன்னும் அதிகமாக கூட இவர் பண்ணுவாராம். ஆனால் வந்து அவங்கள ட்ரீட் பண்ணுறது வேறு, இவரை ட்ரீட் பண்ணுறது வேறு. ஏன் அது தப்புன்னு சொல்லணும் சார், தப்புன்னு சொல்லணும்ல. நீங்கள் மோட்டிவேஷனும் தப்பாக தான் சார் கொடுக்குறீங்க விஜய் சார் அப்படின்னு தான் நமக்கு சொல்ல தோணுச்சு இந்த எபிசோடில். இதில் அவ்வளோலாம் பார்க்கவே தேவையில்லை. இதில் பாட்டு பாட வச்சது, இதில் நான் பாட்டு பாடுறதை வந்து குறைச்சிட்டேன் அப்படிங்கிறான், அதனால் போயிட்டேன் அப்படிங்கிறான். இல்லை, அதனால் போகல. பாட்டு பாடுறது அதிகமாகவும் ஆக்கினேன். அந்த பாட்டில் ஆற்றை விட பார்த்திங்கன்னா வன்மம் அதிகமாக இருந்தது. இதில் சொன்னார்ல, இந்த வீடியோவில் கூட போட்டிருந்தாங்க, இங்கே வந்து உன்னை சுற்றியும் அரசியல் நடக்கும், உன்னை வச்சும் அரசியல் நடக்கும் அப்படின்னு. அவர் ஒரு அரசியல் பண்ணார் அந்த பாட்டுக்குள்ளே. அதை விஜய் சொன்னார். விஷாலும் இவரும் சேர்ந்துக்கிட்டு அதுக்குள்ளே ஒரு வன்மத்தை ஏற்றி இவங்க பண்ண தப்பெல்லாம் மற்றவங்க மேலே பிராண்ட் பண்ணுறது இருக்குல்ல, அப்படி பிராண்ட் பண்ணாங்க. அங்கே தான் அது வந்து கனெக்ட் ஆகாமல் போயிடுச்சு அந்த பாட்டு. அது ஆற்றாக பார்க்கப்படலை, வன்மமாக தான் பார்க்கப்பட்டது. அப்படி தான் பார்க்க முடியும், ஏன்னா அங்கே வன்மம் தான் இருந்தது. ஸோ அதுதான் அவன் பண்ண தப்பு. அந்த தப்பு இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டாக சுற்றிக்கிட்டு இருந்தது. சாச்சனா இருக்கிற வரை சாச்சனா ஜெஃப்ரி, இதில் எல்லா இடத்துலையுமே அந்த அடிப்படை நேர்மையே கிடையாதுங்க. அடிப்படை நேர்மைன்னு ஒன்று இருக்குல்ல, சுத்தமாக கிடையாது. அது நிறைய இடத்துல பார்த்துட்டோம். இப்போ அதனால தான் பார்த்தீங்கன்னா அதை கிளியர் பண்ணுறதுக்கு இவர் அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ணி, இல்லை நான் அப்படியெல்லாம் யூஸ் பண்ணல. சாச்சனா விஷயத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த கேப்டன்சி அவங்க வந்து பாஸ் கேட்டாங்க, நான் நார்மல் கேப்டன்சியை கொடுக்க போகிறேன். அப்புறம் வந்து நான் கடைசியாக நாமினேட் பண்ணுறதும் இவர் தான். அப்படி ஒரு அந்தர்பல்ட்டி அங்கேயும் எக்ஸ்போஸ் ஆகிட்டா அப்படியா. இப்போ இந்த டாஸ்கில் பார்த்தோம்ல, ராணுவ அதை வேற கட் பண்ணுறாங்க. இப்படி அடிச்சுட்டு போகிற அப்படி கன்னத்தில் அங்கேருந்து கேட்டுக்கிட்டு அடிக்கிட்டோமா அப்படின்னு கேட்டுக்கிட்டு அடிக்கிறது இங்கே கன்னத்தில் அடித்த. ஆனால் அப்பயே வார்ன் பண்ணியிருக்கணும், பெருசாக வார்ன் பண்ணல, இனிமேல் பண்ணாதீங்க, நீங்கள் கதவை திறந்துடுறேன்னு சொன்னார் தவிர கார்டு எடுத்து காட்டிருந்தாலே கொஞ்சம் சுதாரிச்சிருப்பாங்க. இப்போ தெரிஞ்சோ தெரியாமலோ
தெரிஞ்சோ தெரியாமலையோ நீ தட்டிட்ட, அது ஆக்சிடென்ட்னு தான் நாங்களும் சொல்லிருக்கிறோம். இப்போ வரை நீ வேணும்னே அடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு யாரும் ஸ்ட்ராங்காக சொல்லலை. ஆனால் அதுக்கப்புறம் நீ என்னவா நடந்துக்கிட்ட அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. திரும்ப தீபக்கா அதே போல தானே எடுத்துகிட்டு போனேன், அவருக்கும் டேமேஜ் ஆயிருக்கும் கை. அங்கே முத்துக்குமரன் வந்து காப்பாற்றினார், அது அந்த வீடியோவில் இருந்தது இல்லை. இதில் வந்து பூரா இந்த ஃபேக் கேமு, ஃபவுல் கேமு, திருட்டு கேமு. அந்த திருட்டு பிரியாணியில் அவர் இல்லைனாலும் அந்த திருட்டு அந்த வேலையை பார்க்குறது இந்த டாஸ்கில், அதை யாராவது பார்த்துட்டு எக்ஸ்போஸ் பண்ணால் அவங்கக்கிட்ட அப்படியே பாடி லாங்குவேஜ் காட்டுக்கிட்டு நக்கலாக போகிறது, திமிராக போகிறது, அரகன்ட்டு. இது இந்த வாய் எப்போ திறக்கும்னா பார்த்துக்கிட்டே இருக்கும், அப்படி யோசனைலாம் இல்லை, பார்த்துக்கிட்டே இருக்கிறது. 2 பேர் கூட கான்வர்சேஷன் போயிட்டுருக்குன்னு வச்சிங்களேன், அப்போ சைட்லேருந்து ஒரு அட்டாக்கை போடுறது. யாருக்காக? இப்போ சௌந்தர்யாக்காக, அதாவது இவர் யாரெல்லாம் ஸ்டாண்டாக யூஸ் பண்ணுறாரோ அவங்களுக்காக போடுறது. அதை தான் இவர் பண்ணிட்டு இருந்தா. அப்படி அதுக்காக மட்டும் வாய் திறந்தது. எனக்காக நான் நின்று இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பவித்ரா கிட்ட சொன்னார்ல, அது கரெக்ட். உனக்காக நின்று இருந்துன்னா பரவாயில்ல, உனக்காக நிற்கல, மற்றவங்களுக்காக முட்டு கொடுக்க போனால் அங்கேயும் தப்பாக போயிட்டு மஞ்சுரி கிட்ட பதில் இல்லை. 6 பேர் சேர்ந்து ஆனீங்கன்னு சொல்லிட்டு அப்பட்டமாக தெரிஞ்சிருச்சு கேமில். 3 பேரை போய் அட்டாக் பண்ணுறீங்க, சிங்கிளாக மஞ்சரி இருக்கும்போது போய் அட்டாக் பண்ணிட்டீங்க. இப்போ அவங்க வந்து சொல்கிறாங்க, நான் சிங்கிளாக இருக்கும்போது அட்டாக் பண்ணீங்க, 3 பேராக இருக்கும்போது 6 பேர் வந்து அட்டாக் பண்ணீங்க, இப்போ நாங்கள் 6 பேர் இருக்கோம், நாங்கள் அட்டாக் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் நாங்களா பண்ணோம் இந்த பாடி லாங்குவேஜோட வந்து எவ்வளோ பொய் அது. அது எப்படி மற்ற விஷயத்துலலாம் தெளிவாக பேச வருது, இந்த இடம் மட்டும் மறந்துருச்சாங்க இல்லையே. மறைக்கிறது தப்பு, உருட்டுறது, அது தப்பு பண்ணிட்டு இல்லைன்னு உருட்டுறது. அந்த உருட்டல் வந்து நிறையவே பண்ணா அப்படி, அதனால தான் வெளியே போக வேண்டிய சுச்சுவேஷன். அதை கிளியராக புரிய வச்சிருக்கலாம். வெளியே வந்து எங்கே புரிய போகுது, ரொம்ப இவர் தான் டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ரொம்ப பூசி கொடுத்து அனுப்பியிருக்கிறார்ல. வெல் பிளேட் அப்படின்னு வெல் பிளேட்லாம் சொல்ல முடியாது, ரொம்ப மோசமாக இருக்குது. அதே தான் நானும் சொல்கிறேன். இப்போ பிக் பாஸ் வந்து தொடர்ந்து பெண்கள் அணி பார்த்தீங்கன்னா 2 முறை நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வின் பண்ணும்போது பிக் பாஸ் என்ன அட்வைஸ் பண்ணார், 1 2 3 ஆச்சுன்னா அது பேட்டர்னாக செட் ஆகிடும், பார்த்துங்க உஷாரா இருங்கன்னு சொன்னார்ல. அதைத்தான், அந்த பயம்தான் எங்களுக்கும். நீங்கள் ஒரு இடத்துலேருந்து வர்றவங்கள மொத்தமாக பிராண்ட் பண்ண போகிறீங்க, அப்படி பிராண்ட் பண்ணுறதுக்கான இடத்த ஸ்பேஸை இவன் தான் கொடுக்குறான். 1 2 அதான் வந்துட்டார், அசல் வந்துட்டார், நிக்சன் வந்துட்டார், அப்போ இப்போ வந்துட்டார் ஜெஃப்ரி. ஒரே மாதிரியா? மற்றவங்களாம் இல்லையா? மற்றவங்க பண்ணல, அதை விட ஏன் இங்கே மட்டும் அதிகமாக பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பிராண்டா ஆக்க தானே ஒன்று பண்ணுவாங்க. அது வரக்கூடாதுன்னு தான் கத்திக்கிட்டே இருக்கிறோம். ரொம்ப தப்பாக இருக்குது, ஒஸ்ட்டாக இருக்குது, கேவலமாக இருக்குது இந்த கேம் அப்படின்னு சொல்லிட்டு. கேவலமாக தான் இருந்தது. அந்த கேவலமான ஆட்டத்தை முடிச்சு வச்சதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு தான் சொல்லணும். இன்னும் சில இன்ஃபர்மேஷன்லாம் பார்க்குறேன், அது ஃபுல் டீட்டெயிலாக எனக்கு தெரில. நாளைக்கு அதாவது சண்டே எவிக்ட் பண்ண வேண்டிய ஜெஃப்ரியை வந்து சாட்டர்டேவே எவிக்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கு ஒரு சம்பவம் நடந்தது பின்னாடி அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னன்னு கிளியராக தெரில, அது தெரிஞ்சதும் நாளைக்கு அதை பற்றி பேசலாம். மற்றபடி இந்த சவுண்டு வந்து விஷாலில் ஆக்சுவலி இவங்க அன்ஷிதாவாவது ஒரு ட்ராமா பண்ணுறாங்க. சவுண்டு வந்து நான் தான் நாமினேட் பண்ணேன், அது என் கேம் அப்படின்றாங்க. அது உன் கேம் இல்லைம்மா, இப்போ எவிக்ட் ஆனதுக்கப்புறமா நீ ஒன்று பண்ணுற பார், இதுதான் உன் கேம், இந்த கேமாக தான் நீ பண்ணிட்டுருக்கிற. வராத கண்ணீரை வரவழிச்சு அப்படியே ரொம்ப இன்னசென்ட்டு வேஷம் போடுறீங்கள. சவுண்டை வந்து சிறப்பாக சம்பவம் பண்ணாங்க. அந்த பேக்கரி அக்காவை வந்து உன் ஃபேமிலியில் உன்னை தவிர எல்லாருமே ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னதாகட்டும். இதில் விஜய் ஹோஸ்டையே போயிட்டு கலாய்க்க போகிறாங்க, திருப்பி முத்துக்குமரனே அங்கே வச்சு செய்கிறா அப்படி. ஆனால் இங்கே வந்து ஹோஸ்ட்டுக்கு டக்குன்னு வராதில்ல கவுண்ட்ரு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா தைரியமாக வராங்க அட்டாக் பண்ணுறதுக்கு. இவரும் பார்த்தீங்கன்னா எல்லாம் அந்த கவுண்டர்லாம் அங்கே வச்சுங்க, கலாய்க்கிறதெல்லாம் அங்கே வச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிடுறாரு. இவரும் க்யூட்டுன்னு நினச்சி விட்டுருந்தா அது தப்பு தானே. இப்போ இதையே ஜாக்லின் பண்ண விட்டு போயிருப்பாரா விஜேஎஸ்? அவங்க ஜாக்லின் உங்கள் விஷயத்தெல்லாம் இந்த கவுண்டர்லாம் அங்கே வச்சுங்க, இந்த அட்டாக்கெல்லாம் என்கிட்ட வராதிங்க அப்படின்னு போட்டு பொழந்துருப்பார்ல 5 நிமிஷம் பேசி. அப்போ என்ன, ஜாக்லின் மாதிரி மஞ்சரி மாதிரி ஆட்கள் பண்ணால் தப்பு, இவங்க பண்ணால் வந்து எல்லாமே க்யூட்டா? அதே தப்பு தான். ஆனால் இங்கே பண்ணால் க்யூட்டா? விஜேஎஸும் அப்படி தான் அதை பார்க்குறாரா? இன்னும் ஸ்ட்ராங்காக அடிக்கணும் அந்த மாதிரியான விஷயங்களில். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் விடுறாரு ஸ்பேஸு. அப்போ இந்த சமையல் குறிப்பெல்லாம் கொடுத்து எழுதுங்க அப்படின்னு சொன்னதெல்லாம் நல்லா இருந்தது. அதுக்கு வந்து பொலிட்டிக்கலாக இது எங்கே தப்பாக போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாரு விஜேஎஸ். அது புரியுது அந்த பயம்லாம், இது தப்பாக எடுத்துகிட்டு போயிடுவாங்க, பெண்ணுங்கிறதுனால இவரே சமைக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு பாருங்க இன்டெரக்டா அப்படின்னு எடுத்துகிட்டு போயிடுவாங்கன்ற தெளிவு இருக்குல்ல. அப்போ அந்த தெளிவு இருக்கும்போது முத்துக்குமரன் பேசுனது எப்படி வந்து உங்களுக்கு தப்பாக தெரியும்? இது பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் இல்லை. நான் அந்த முத்துக்குமரன் கதை சொல்லும் போதே சொல்லியிருப்பாரு, முன்னடா பெருசாக மிடில் கிளாஸ் ஜெயிக்கிறதுல பெரிய விஷயம்,
அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க தோணலாம். ஆனால் மிடில் கிளாஸ் ஜெயிக்கிறது தான் இங்கே பெரிய விஷயம் அப்படின்னு. அந்த மாதிரி தான் இங்கேயும் நீ உன் வெற்றி வந்து உன் வெற்றி கிடையாதுடா, உன் வெற்றி மட்டும் இல்லைடா அப்படின்னு சொல்கிறதானே அது வந்து மண்டைக்குள்ளே போகும். ஃபோக்கஸ் கேமில் இருக்கும், என்ன வேலைக்காக வந்தோமோ அதில் இருக்கும். அதில் இல்லாமல் போனதுனால தானே இப்படி போக வேண்டியிருக்கு. எவ்வளோ பெரிய வாய்ப்புங்க, இவ்வளோ தூரம் பக்கத்தில் வந்து அட்லீஸ்ட் ஆவன்னா அப்பப்போ அந்த கோமாவில் இருந்து திடீர்னு ஏந்துக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அம்மாவை பற்றி பேச ஆரம்பிச்சிருவார் சென்டிமெண்ட்டாக இவர். ஆனால் மற்ற இடத்துல கேமில் எங்கேயாவது பார்க்க முடிஞ்சா? சுத்தம் பார்க்க முடியல, அந்த நேர்மை இல்லைல்ல. இப்போ அவ்வளோ பாசம் இருக்கிறவன் கொஞ்சம் கேமில் ஃபோக்கஸ்டாக விளையாடி இருந்தா என்னவாயிருக்கும்? டிக்கெட் டு ஃபினாலே இவன் இருந்திருந்தா சூப்பராக விளையாடி இருக்க வாய்ப்பு இருக்குது. அது மூலிமா ஃபினாலே போயிருக்கலாம். இதில் இன்னொரு வாய்ப்பும் இருக்குது, பணப்பெட்டி எடுக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. பணம் பெருசாக இருக்கும்போது அந்த பணத்தை எடுத்துகிட்டு போயிருக்கலாம். அது பெருசாக யூஸ் ஆகிருக்கும்ல ஃபேமிலிக்கு. அந்த ஃபோக்கஸ் சுத்தமாக இல்லையே, அதுக்கான வருத்தம் கூட இல்லையே. 14வது நாள் போக வேண்டியவன் 84 நாள் இருந்துட்டேன், சொகுசாக இருந்துட்டார். டூர் வந்த மாதிரி இருந்துட்டு போயிட்டு இருக்காரு. இதுக்கு வந்து விஜேஎஸ் வந்து ரொம்ப 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 அதான் மறுபடியும் டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் அவ்வளோ முட்டு கொடுத்தாரு. இதில் ரொம்ப செல்லமாக பிடிக்கும், சூப்பராக கேம் ஆடின அப்படியெல்லாம் ஆடல சார். அதை சொல்லுங்கள் சார், அதை நீங்கள் கூட சொல்லணும்னா யார் சார் சொல்லுவாங்க? இப்போ தனியாக கூப்பிட்டு வர சொல்லியிருக்காருல, அப்புறம் அங்கே சொல்லுவீங்களா போயிட்டு? அப்போ இங்கே பண்ணதெல்லாம் டேமேஜ் கண்ட்ரோல் தானே. இதில் டப்பா அருணை பற்றி பேசும்போது ஒன்று ஆரம்பித்தார். நான் அந்த கான்வர்சேஷன் அப்பா பேசின கான்வர்சேஷன் நான் பார்க்கல. அதில் சொன்னார்ல, இது ஒன்றும் வந்து அன்பார்லிமெண்ட்ரி வேர்ட் கிடையாது அப்படின்னு அப்பா சொன்னார்ல அப்படின்னு சொல்லும்போது அவர் மூஞ்சி மாறுது அருணுக்கு. காரணம் என்ன? அந்த லேபர் மேட்டர் திரும்ப எடுத்துகிட்டு வந்தாங்களா? அதுக்கு வந்து முட்டு கொடுக்க வந்தாங்களா? நான் அர்ச்சனாக்கா தான் அதுக்கு முட்டு கொடுப்பாங்கன்னு பார்த்தேன், கடைசியில் அப்பாவும் கொடுத்துருக்கிறாரா? அர்ச்சனாக்கா கொடுத்துருக்குறாங்க, அதையும் கட் பண்ணிட்டாங்க. ஏன்னா ஷோ டைரக்டர் வந்து ஃப்ரெண்டு தானே, ஸோ அதனால் கட் பண்ணியிருப்பார். அது கட் பண்ணதுனால தான் வெளியே வந்து தனியாக பேசிகிட்டு இருந்தவங்க திரும்ப உள்ளே வரும்போது நான் இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரையும் பர்சனலாக கனெக்ட் ஆகிருக்கிறேன், ஒவ்வொருத்தரோடும் பர்சனலாக என் ஃபேமிலியாக தான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் எங்கே வருது? அந்த ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாருன்னா அப்போ அர்ச்சனா வந்து வெளியே சொல்லிட்டாங்க, நீ ஃபேமிலியாக பார்க்குறேன்றதை ரெஜிஸ்டர் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தானே பண்ணுறாரு. எப்படியோ அதை பாசிட்டிவாகவே முடிச்சு விட்டாங்க. ஏதாவது பேசி அது வந்திருந்ததுன்னா இன்னும் நெகட்டிவாக போயிருக்கும். அப்படியெல்லாம் பண்ணலை. இங்கே வந்து இவ்வளோ பேர் வந்து ஃபீல் பண்ணுறதெல்லாம் கூட எதுக்கு? ஏன் இவ்வளோ ஃபீல்? இவன் ஒருத்தன் பாவம், இவன் ஜெயிச்சா நல்லா இருக்குமே, இவன் ஜெயிச்சா, அது முத்துக்குமரன் அழகாக சொன்னார். இங்கே வந்து ஒவ்வொரு குடும்பத்திலேருந்து வந்தாங்க, அவங்க குடும்பத்தில் இருக்கிற பசங்க ஜெயிக்கணும்னு தான் அந்தந்த குடும்பங்கள் ஆசைப்படும். ஆனால் எல்லா குடும்பத்திலிருந்து வந்தவங்களும் லைஃப்பில் இவன் ஜெயிச்சணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெஃப்ரியை பார்த்தாங்க அப்படின்னாங்கல்ல, அந்த ஒரு கரிசனம் இருக்குது. அது எவிக்ட் ஆகும்போது இருக்கிறது ஓகே, அப்போ மட்டும் வருது. கேமுக்குள்ளே அது வந்துச்சுன்னா அது தேவையில்லை. அங்கே தான் தேவையில்லை, அப்படி பார்க்க தேவையில்லை தனியாக அப்படின்னு சொல்லணும் கேமில். ஆனால் இங்கே வெளியே போகும்போது முக்கியமான தருணத்தில் விட்ராதரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் தீபக் வந்து அட்வைஸ் பண்ணுறாருல, அதே போல் முத்துக்குமரன் சொன்னதும் அது கரெக்டு. உன் வெற்றி மட்டும் கிடையாது அப்படிங்கிறது. அந்த இடம் தான் வந்து எனக்கு விஜேஎஸ் வந்து வெளியே உருட்டுனதெல்லாம் என்ன சொல்கிறது, அவரை இப்படி வச்சிருக்கும்போது கொஞ்சம் இறங்குற மாதிரி இருக்குது. இவர் விஜேஎஸ் வந்து இதுக்கு விஷாலுக்கு சொன்னார்ல, உனக்கு வந்து பொலிட்டிக்கலாக சில விஷயங்கள் புரியணும், எது காமெடி இல்லைன்னு புரியணும். அப்போ தான் யாராவது டைலாக் எழுதி கொடுத்தாங்கன்னா இந்த டைலாக் தப்பாக இருக்குன்னு உன்னால் சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னார்ல. அது இவருக்கும் வேணும்ல. வெற்றிமாறன் அப்படிங்கிற ஒரு பெரிய யூனிவர்சிட்டியில் போய் படிச்சுட்டு வந்துட்டும் இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டை வந்து மாற்றி இல்லை வேறு மாதிரி எடுத்துகிட்டு போகிறது, இது என்ன மாதிரியான ஒரு உளவியல் இல்லை என்ன அரசியல் புரிதல் இருக்குது இவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. நிஜமாகவே ஐ எம் வெரி டிசப்பாயிண்டட் அப்படின்னு தான் சொல்லணும் அந்த விஜய் பேசினதில், வெளியில் பேசினதில். ஸோ சிறப்பாக தரமாக சம்பவம் நடந்திருக்கு. அடுத்து அன்ஷிதா சொன்னாங்கல்ல, அடுத்து விக்கெட் வந்து நான் கூட இருக்கலாம் அப்படின்னு. கண்டிப்பாக இனி ஒவ்வொருத்தராக அங்கேருந்து தானே போகணும். ஏன்னா பண்ண சம்பவம் அந்த மாதிரி இல்லை. இந்த மாதிரி மோசமாக விளையாடினா மக்கள் இப்படி தான் சிறப்பாக சம்பவங்கள் செய்வாங்க. இந்த எபிசோட் சிறப்பாக இருந்தது. வெளியே போடா அயோக்கியர் ராஸ்கல் அப்படின்னு தான் அனுப்பியிருக்கணும். பட் உள்ளே இருக்கவங்கெல்லாம் சின்ன பையன் சென்டிமெண்ட்டு அது இதெல்லாம் சொல்லிட்டுருக்குறாங்க. சாச்சனா வெளியே போகும்போது, சாச்சனா உள்ளே இருக்கும்போது நெகட்டிவாக தான் இருந்தாங்க. ஆனால் வெளியே போகும்போது ஒரு ஃபீல் ஆச்சு இல்லை, இந்த சீசனில் முதல் முறை அதுதான் கொஞ்சம் நெகிழ்ச்சியாக இருந்தது அந்த எவிக்ஷன். இந்த எவிக்ஷன் வந்து திருப்தியாக இருக்குது. அப்பாடா போயிட்டான்டா, வெளியே போடா அயோக்கிய ராஸ்கல்.
வெளியே போடா அயோக்கிய ராஸ்கல் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பியிருக்கிறாங்க. இது கரெக்டு தான். அடுத்து இதே போல் அந்த திருட்டு கேங்கில் இருக்கவங்களையும் தொடர்ந்து இந்த மாதிரி தான் அனுப்பணும். நியூஸ் வந்துருச்சு ஆல்ரெடி சண்டே எபிசோடில் தூக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பார்ப்போம் இன்னும் அங்கே என்னெல்லாம் ட்ராமா நடக்குது, ஹை ட்ராமா என்ன நடக்குது. இதில் டப்பா சொன்னார்ல, சாச்சனா முத்துக்குமரன் கிட்ட பேசினால்தான் சாச்சனா வெளியே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு உஷாராக இருக்க சொல்லி ராணாவுக்கு அட்வைஸ் பண்ணார்ல. இப்போ தொடர்ந்து இந்த பக்கம் போயிருக்கிறாங்கல்ல, இப்போ என்ன அட்வைஸ் பண்ண முடியாது, புலம்ப தான் முடியும். என்ன புலம்புறாரு அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு நான் ரொம்ப ஆவலாக இருக்கிறேன். ஸோ இன்னைக்கு எபிசோட் சம்மந்தமான என்னுடைய கருத்துக்கள் இவ்வளோ தான். நீங்கள் தான் சொல்ல நினச்சா உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.